ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் 5ஆம் வகுப்பு அறிவியலில் முதல் பருவத்தில் பாடம் 4 பார்க்கலாம். அன்றாட வாழ்வில் அறிவியல். ஸோ சில அறிவியலாளர்களோட பெயர்கள், அவங்க என்ன துறை சார்ந்தவங்க, அவங்க என்ன பங்களிப்பு கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம். டாக்டர் MS சுவாமிநாதன் அவங்க துறை மரபியல் துறை. ஸோ அவங்களோட பங்களிப்பு பசுமை புரட்சியில். சீனிவாச ராமானுஜம் அப்படின்னாலே கணிதம், கலப்பு எண்களில். வெங்கடராமன் ராதாகிருஷ்ணன் உயிரியலில் ரிபோசோமோட அமைப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர் APJ அப்துல் கலாம் வானூர்தி அறிவியல், ஏவுகணை தயாரிப்பு பற்றி. ஸோ லாஸ்ட்டில் CV ராமன் என்னதுன்னா இயற்பியல் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒளிச்சிதறல். அதுக்கடுத்து டாக்டர் APJ அப்துல் கலாமை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். 1931 2015 வரைக்கும் வாழ்ந்தவர். ஸோ அவரோட பெயர் என்ன அப்படின்னா ஆவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம். அவர் ஒரு வானூர்தி அறிவியலாளர். அவர் பிறந்த தேதி என்ன அப்படின்னா அக்டோபர் 15 1931. அவர் பிறந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னா ராமேஸ்வரம். ஸோ அவரோட படிப்பு அப்படின்னா 1954 திருச்சியில் உள்ள புனித வளனார் கல்லூரியில் BSCயும், 1960 சென்னையில் உள்ள மெட்ராஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வானூர்தி பொறியியல் பட்டம், அதாவது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரும் படிச்சிருக்கிறாங்க. அவரோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னா என்ன பெயர்கள்னா, ஏவுகணை தயாரிப்பு திட்டப்பணி அவர் மேற்கொண்டதுனால இந்தியாவின் ஏவுகணை மனிதர்னு அவரை சொல்கிறோம். ஸோ 2வது இந்தியாவுக்கு குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. எப்போ அப்படின்னா 2002 2007 வரைக்கும். ஸோ மக்களின் குடியரசுத் தலைவர் அப்படின்னு அவரை நம்ம அழைக்கிறோம். அவர் வாங்கின விருதுகள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 1981 பத்மபூஷன், 90 பத்ம விபூஷன், 97 பாரத ரத்னா. அவர் எழுதிய புத்தகங்கள் அக்னிச்சிறகுகள், இலக்கு 2020, எழுச்சியூட்டும் எண்ணங்கள். அதுக்கடுத்துதான் நம்ம CV ராமன் அப்படின்றவரை பற்றி படிக்க போகிறோம். CV ராமன் 1888 1970 வரைக்கும் வாழ்ந்தவர். முழு பெயர் சந்திரசேகர வெங்கடராமன். அவர் பிறந்த ஆண்டு நவம்பர் 7 1888. பிறந்த ஊர் எடுத்துட்டோம் அப்படின்னா திருச்சியில் பிறந்திருக்கார். அவரோட படிப்புகள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 1904 சென்னையில் உள்ள மாநில கல்லூரியில் இளங்கலை, அதாவது BA பட்டம் இயற்பியலில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அடுத்து 2007 என்ன செஞ்சுருக்காருன்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் வாங்கியிருக்கிறாரு. சரியா? அடுத்து அவரோட சாதனை அப்படின்னா ஒளிச்சிதறல் பற்றிய ஆய்வுக்காக அவர் 1930ஆம் ஆண்டு என்ன செஞ்சுருக்காருன்னா இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றிருக்காரு. இவர் தான் இந்தியாவோட முதல் நோபல் பரிசு இந்தியாவிற்கு பெற்று தந்தவர். ஸோ இவர் வாங்கின விருதுகள் அப்படின்னா 1954 பாரத ரத்னா வாங்கியிருக்காரு. இவரோட ஆய்வுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1921 மத்திய தரக்கடையில் அவர் பயணம் செய்யும்போது ஏன் வானம் நீல நிறமாக காட்சியளிக்கி, ஏன் கடல் நீர் நீல நிறமாக இருக்குது அப்படின்றத பற்றி அவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். ஸோ காற்றில் உள்ள வாயுக்கள் தூசுகளால் தான் ஒளிச்சிதறல் ஏற்படுது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார். ஸோ நமக்கு பார்க்கக்கூடிய ஒளி விப்ஜிஆர், அதாவது 7 வண்ணங்களால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. ஊதா நிறம் அதிகமாக சிதறல் அடைகிறதுனால தான் வானம் நீல நிறமாக காட்சியளிக்கி அப்படின்றத கண்டுபிடிச்சார். ஸோ சிதறல் அடைகிறதுனால தான் வானம் நீல நிறமாக காட்சியளிக்கி. இப்போ சூரிய கதிர்களை பார்த்தோன்னா ரொம்ப நீண்ட தூரம் பயணிக்கும் போது சிவப்பு வண்ணத்தை தவிர மீதி வண்ணங்கள் எல்லாமே சிதறல் அடைஞ்சுது. ஸோ அதனால தான் சூரியன் உதிக்கிற நேரமும் மறையிற நேரமும் சிவப்பு நிறமாக தோன்றுது அப்படின்றதையும் இவர் கண்டுபிடிச்சார். ஸோ இவர் கண்டுபிடிப்புக்காக 1928 பிப்ரவரி 28 அவரோட கண்டுபிடிச்ச நாள் நம்ம என்ன செய்கிறோன்னா தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறோம். அதுக்கடுத்து நம்ம மாற்றம் அப்படின்றத பற்றி படிக்கலாம். ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுறது தான் மாற்றம்னு சொல்கிறோம். மாற்றம் அப்படின்னா 2 வகை. இது நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். மீள் மாற்றம், மீளா மாற்றம். ஒரு பொருளை இப்போ நீரை நம்ம பனிக்கட்டி ஆக்கலாம், மறுபடியும் நம்ம என்ன செய்யறோம்னா கூல் பண்ணுறது மூலமாக மறுபடியும் நீர் ஹீட் பண்ணுறது மூலமாக நீராக்கலாம். ஸோ இந்த வகையான மாற்றங்கள் மீள் மாற்றங்கள் திரும்ப நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இதெல்லாம் என்ன மாற்றமாக இருக்கும்னா இயற்பியல் மாற்றங்களாக தான் இருக்கும். மீளா மாற்றம் அல்லது நிலையான மாற்றம்னு சொல்லுவாங்க. இதை திருப்பி நம்ம பெற முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் எரியறது, இதெல்லாம் என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு பொருளை பேர்ன் பண்ணிட்டோம்னா, எரிச்சிட்டோம்னா திருப்பி அந்த பொருளை நம்மளால் கொண்டு வர முடியாது. இது எல்லாமே என்ன மாற்றம்? வேதியியல் மாற்றம். ஒரு முட்டையை எடுக்கிறோம், நம்ம அதை பாயில் பண்ணிட்டோம், அவிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி நார்மலாக நம்ம கொண்டு வர முடியாது. இது எல்லாமே வேதியியல் மாற்றங்களாக தான் இருக்கும். இது நிலையான மாற்றங்கள். இப்போ ஆண்டு முழுவதும் 40 மில்லியன் டன் மின்னணு கழிவுகள் உலகம் முழுவதுமே வெளியிடுறாங்களாம். எத்தனை அப்படின்னா 40 மில்லியன் டன்னு. சென்னையில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நபரும் எவ்வளோ 700 கிராம் கழிவுப் பொருட்களை ஒவ்வொரு நபரும் வெளியேற்றுறாங்க. இப்போ நம்ம நாட்டிலே கம்பேர் பண்ணும்போது அதுதான் ரொம்ப அதிகமான கழிவுப் பொருட்களை வெளியேற்றுறாங்க. ஸோ அடுத்து நச்சு கழிவுகளில் 70% மின்னணு கழிவுகள் தான் இருக்குது. மின்னணு கழிவுகள் அப்படின்னு எடுத்துட்டாலே பெரும்பாலும் நச்சு பொருட்கள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பள்ளி வளாகத்தில் காணப்படும் கழிவுகள் என்ன கழிவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உணவு கழிவுகள். பள்ளி வளாகனாலே உணவு கழிவுகள் தான். எத்தனை பர்சன்டேஜ்னா 23.9% இருக்குது. ஸோ மறுசுழற்சி செய்யப்படக்கூடிய கழிவுகள் ஸ்கூலில் எவ்வளோ இருக்குன்னா 23.5% இருக்குது. இது ஒரு 1 வேர்டில் கேட்கலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளோட 5ஆம் வகுப்பு
முதல் பருவத்தில் 4வது பாடத்தில் இவ்வளோ தான் நமக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட எஜுகேஷனல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.